வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. கணக்கிழந்த கத்திரிமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனித்திலும் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினித்தினால் தென் இலங்கை கோவானை செற்ற மனத்து கிளியானை பாடவும் நீ வாய்க்கிறவாய். இனிதான் எழுந்திராய், இதென்ன பேரிறக்கும் அனைத்தில்லாதாரும் அறிந்தேலோர் என்பாவாய். பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது. இந்த அளவிற்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விட உன் வீட்டு வாசலில் நாங்கள் காத்து நிற்கின்றோம். சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகி அந்த நாராயணன் பெருமையை பாடுகின்றோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கின்றாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேரிறக்கம்? நாமதேவர் பண்டரிபுரத்தில் கிருஷ்ணரின் பக்தர், அது எல்லோரும் அறிந்ததே. விட்டல்ல விட்டல்ல என்று பாண்டரங்கனின் நாமத்தை சொல்லி பஜனைகளை செய்வதே தனது தொழிலாக வாழ்ந்து வந்தார். பாகவதர் ஒருவர் அவர் இருக்கும் அதே தெருவில் வசித்தவர். இருவரும் பஜனை செய்வதையே தங்கள் தொழிலாக செய்து யாசகம் பெற்று வாழ்ந்து வந்தார்கள். பாகவதற்கு நாமதேவருடன் தொடர்ந்து பஜனைகள் செய்வதற்கு விருப்பமில்லாமல் போனது. பஜனைகள் செய்வதால் பயனொன்றும் இல்லை. ஆகவே லட்சுமியை ஆராதனை செய்து மந்திர சித்தி பெற்று பொருள் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் பாகவதற்கு தோன்றியது. எனவே பஜனை செய்ய செல்லாமல் எப்போதும் லட்சுமியை ஆராதனை செய்ய ஆரம்பித்தார். கடும் விரதம், உபாசனை, மந்திரோபசாடனம், பூஜையெல்லாம் செய்து லட்சுமியின் மனம் கனிய வைத்து அவளிடம் இருந்து ஒரு ஸ்பரிசக்கல்லை பெற்றுக் கொண்டார். அந்த கல்லின் மூலம் கண்ணில் கண்ட இரும்பு பொருள்களை எல்லாம் தொட்டு தங்கமாக்கினார். வீட்டில் இருந்து தீர்ந்து போய் தெருவெல்லாம் கிடக்கும் ஆணி கம்பி எல்லாம் எடுத்து வந்து அவை தங்கமாக்கி தனதாக்கி கொண்டார். ஆனாலும் அவரது ஆசை பெருகிக் கொண்டே சென்றது. இதனால் நாமதேவருடன் பஜனைக்கு பல மாதங்களாக செல்லாமல் இருந்தார். பாகவதர் பஜனைக்கு வராததை எண்ணி நாமதேவர் மிகவும் வருந்தினார். விட்டல்லா, எதுவும் உன் சித்தம், உன் விளையாட்டை என்று எண்ணிக்கொண்டு அமைதியாக இருந்தார். நாமதேவரின் மனைவி ராஜாய் பாகவதர் மனைவிக்கு நெருங்கிய நண்பர். இருவரும் ஒன்றாகவே காலையில் சந்திரபகவான் நதிக்கு சென்று ஸ்நானம் செய்து நீர் எடுத்துக் கொண்டு வீட்டுக்கு திரும்புவார்கள். ஒரு நாள் ராஜாய் பாகவதரின் மனைவியிடம், சிறிது நாட்களாக புதிய தங்க நகைகளாக அணிந்திருக்கின்றாய், புது புடவையாக கட்டி வருகின்றாய், எப்படி இதெல்லாம் என்று கேட்டாள். அதற்கு பாகவதரின் மனைவி, பாகவதர் பாண்டரங்கனை வழிபடுவதை விட்டு லட்சுமி குபேரனு நிறைய பூஜை மந்திர தந்திரம் எல்லாம் செய்து இரும்பை தங்கமாக்குகின்ற ஒரு கல்லை பெற்றுவிட்டார். அந்த கல்லே இரும்பை தொட்டாலே தங்கமாக மாறிவிடுகிறது. இந்த செய்தியை யாரிடமும் சொல்லிவிடாதே என்றாள். அனைத்தையும் கேட்ட நாமதேவரின் மனைவி ராஜாய், எங்களது வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடுகிறது. பணம் சம்பாதிக்காமல் எப்போது பார்த்தாலும் பஜனை பஜனை என்று விட்டல்லா 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 என்ற நாமம் தான் வீட்டில் எப்போதும் ஒலிக்கிறது. நானும் எனது அம்மாவும் தான் தினமும் யாரிடமாவது யாசகம் பெற்று சமையல் செய்கின்றோம். ஒரே ஒரு நாள் எனக்கு அந்த கல்லை கொடு. வீட்டில் நிறைய துருப்பிடிச்சு இரும்பு இருக்கு. அனைத்தையும் தங்கமாக மாற்றிவிட்டு உன்னிடம் திருப்பி தந்து விடுகிறேன். இதனால் என் வீட்டிலும் வறுமை இல்லாமல் இருக்கும் என்று கல்லை கேட்டாள். பாகவதரின் மனைவியும் சம்மதித்து பாகவதற்கு தெரியாமல் ராஜாயிடம் கல்லை கொடுத்தாள். ராமதேவரின் வீட்டில் இருந்த நிறைய ஊசிகள், இரும்பு துண்டுகளும் தங்கமாயன. இதனை கண்ட நாமதேவர் தன் மனைவியை இரும்பு தாக்கமாக்குவதை கவனித்து பதறினார். விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். பண ஆசை தன் மனைவியையும் பாகவதரை போலவே மாற்றி விடுவதை அறிந்து வாடினார். விட்டல்லா, இது என்ன சோதனை, விட்டல்லா விட்டல்லா என்று கத்திக்கொண்டே அந்த மந்திரக்கல்லை ராஜாயிடம் இருந்து பிடுங்கி ஓடிய நாமதேவர் சந்திரபகா நதியில் வீசி எறிந்தார். நதியின் ஆழத்தில் கல் விழுந்து மறைந்தது. நாமதேவர் அமைதியாக வீடு திரும்பினார். ராஜாய் பாகவதர் மனைவியை பயத்தினால் அன்று சந்திக்கவில்லை. மறுநாள் வழக்கம் போல் பாகவதர் பூஜைக்கு அமர்ந்தார். கல் இருந்த பேடையை கண்ணில் ஒற்றிக்கொண்டு லட்சுமியை பிரார்த்தித்து திறந்தார். உள்ளே கல் இல்லை. மனைவியிடம் கேட்டு விசாரித்து உண்மையை தெரிந்து கொண்டார்.
நெருப்பாக அவளை திட்டி தீர்த்தார். நாமதேவர் வீட்டிற்கு வந்து, எங்கே என்னுடைய மந்திரக்கள், அதனை உடனே கொடு என்றார். பாகவதரை அவதிப்படுத்திய நாமதேவர் பகவான் மீது செய்யும் பஜனையின் புண்ணிய பலன்களையும் எல்லாம் எடுத்து கூறி மீண்டும் பாகவதம் செய்ய வருமாறு, இந்த கல் மேல் உள்ள ஆசையை விடுமாறும் எடுத்து கூறினார். அதை கேட்கும் நிலையில் பாகவதர் இல்லை. வானுக்கும் பூமிக்குமாக குதித்துக் கொண்டு வாயன் கல்லை என்று நச்சரிக்கவே அந்த சந்திரபகா நதியில் போடப்பட்டதை நாமதேவர் சொன்னதும் பாகவதர் நதிக்கு ஓடினார். என் கல், என் கல், அதை இப்போதே தா என்று பிட்டு பிடிக்காத குறையாக கத்தினார் பாகவதர். நாமதேவரையும் விட்டலனையுமே வாய்க்கு வந்தபடியெல்லாம் தாழ்வாக ஏசினார். விட்டலனை பாகவதர் திட்டுவதை கேட்ட நாமதேவர் வருத்தம் அடைந்தார். பாகவதரே, என்னோடு வாருங்கள் என்று கூறி அவர் கையை பிடித்து இழுத்துக் கொண்டு நதிக்குள் இறங்கினார். விட்டல்லா, நான் செய்த தவறினால் இந்த பாகவதர் உன்னையும் திட்டுகின்றார். என்னை மன்னித்து விடு. இந்த பாகவதரின் கல் மீண்டும் கிடைக்க அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நதியில் மூழ்கி கைக்கு கிடைத்த கல்லையெல்லாம் எடுத்து பாகவதரிடம் கொடுத்தார். உங்களது கல் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார். நாமதேவரின் கை நிறைய பெரிய பெரிய மந்திர கற்கள். நாமதேவரின் சக்தியையும் பாண்டுரங்கன் மகிமையையும் இமைக்கும் நேரத்தில் புரிந்து கொண்டார் பாகவதர். கற்களை வாங்கி நதியில் வீசிய பாகவதர் நாமதேவர் காலடியில் விழுந்தார். மீண்டும் விட்டலனின் ஆலயத்தில் நாமதேவரோடு பாகவதர் பஜனை செய்ய ஆரம்பித்தார். ஜெய ஜெய் விட்டலா பாண்டுரங்கா, ஜெய ஜெய் விட்டலா பாண்டுரங்கா, ஜெய ஜெய் விட்டலா பாண்டுரங்கா. சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.